ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாத்ஃபைண்டர். நம்ம பாரதியார் அப்படின்ற டாபிக் அப்படின்றது பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஸ்கூல் புக்ஸ் அப்படின்றது கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி காற்றேவா அப்படின்ற ஒரு கவிதை பாரதியாரோடது. நம்ம எப்போதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்க்கிறோமா? இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனே நடந்து வரும் நிலாவையும் கண்டு மகிழ்கிறோமா? காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயைந்ததே இயற்கை வாழ்வு. நீரின்றி அமையாது உலகு என்றார் போல காற்றின்றி அமையாது உலக உயிர் இயக்கம். ஸோ காற்று அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு அப்படின்றத வச்சு தான் இந்த கவிதை அப்படின்றது பார்த்துடலாம். காற்றேவா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. மகரந்தம்னா இந்த பூக்களில் இருக்கும்ல அந்த மகரந்த துகள்கள், அதையெல்லாம் சுமந்துக்கிட்டு அப்படியே வாசனை அதில் கலந்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலுறுத்துனா நம்மளை மயக்க செய்கிற அளவுக்கு இருக்கிற அந்த வாசனையோட வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. இலைகள், நீர் இதெல்லாம் தொட்டு தழுவி மிகுந்த பிராணரசம், பிராணம் உயிருக்கான ரசம், உயிர் சுவாசத்தை கொடுக்குற ஆக்சிஜன், ஓகேவா? ஆக்சிஜனை கொண்டு எங்களுக்கு கொடு. மரஞ்செடி அதில் இருக்க இலைகள், நீரில் உள்ள அலை கடல் அலைகளில் மோதி மிகுந்த பிராணரசம் அப்படின்ற உயிர் வாழ்கிறதுக்கு காற்றான O2 ஆக்சிஜன் அப்படின்றத கொண்டு எங்களுக்கு கொடு. காற்றேவா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. என்னோடய உயிர் நீடித்து, ஓகேவா, நெருப்பு எப்படி நீடித்து எரிஞ்சால் நல்ல ஒளியை தருமோ அதுபோல் என்னோடய உயிர் ஒளி வீசுறதுக்கு நல்ல காற்றை எங்களுக்கு தா. சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே. குறைந்த காற்றாக வீசி எங்களை ரொம்ப காற்று தராமல் இருந்துடாத. அதே போல் பேய் போல் வீசி சூறாவளி மாதிரி வீசி எங்களை கஷ்டப்படுத்திடாத. மெதுவாக நல்ல லயத்துடன் நல்ல ஒரு சீராக நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டு பாடுறேன், உனக்கு புகழ்ச்சிகள் சொல்கிறேன், கூறுறேன், உன்னை வழிபடுகின்றோம், உன்னை சாமியாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி காற்றை பேசுகிறாரு பாரதியார். இது பாரதியார் கவிதைகளில் உள்ளது. மயிலுறுத்து அப்படின்னா மயங்க செய்கிறது பார்த்தோம். அதே போல் பிராணரசம் அப்படின்னா உயிர் வழியான ஆக்சிஜன். ஏத்துடன் அப்படின்னா சீரா காற்றை எங்களுக்கு தா அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுத்துயில் நீக்க பாடி வந்து நிலா சிந்துக்கு தந்தை அப்படிலாம் இவரை சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன். நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படிலாம் யாரை பாராட்டுறாங்க அப்படின்னா பாரதியார். யார் இதை சொல்கிறது அப்படின்னா பாரதிதாசன். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். எட்டயபுரத்தின் ஏந்தல். கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். கருத்துப்படம் அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துப்படங்களை இந்தியா இதழில் வெளியிட்டவர். சிறுகதை ஆசிரியர், இதழாளர். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை ப்ளஸ் பெண்ணடிமைத்தனம் இதெல்லாம் தன்னோட பாட்டில் இதெல்லாம் எதிர்த்து பேசுவார். சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு, பெண் அடிமைத்தனத்தை பற்றி. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற காவியங்கள், அதே போல் கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர். இதில் என்னென்ன இருக்குது? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் தெரியும், பாப்பா பாட்டு, அதே போல் புதிய ஆத்திச்சுடி. இந்தியா சுதேசமித்திரன் அதெல்லாம் இவரோட இதில் இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். அடுத்து பாட்டுக்கு ஒரு புலவர் பாரதியார் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி. யாரை சொல்லியிருப்பார்? பாரதியார். இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று அப்படின்ற தலைப்பில் உள்ள வசன கவிதை தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. காற்று அப்படின்றது பாரதியார் கவிதைகளில் உள்ள ஒரு வசன கவிதை. உரைநடையையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை தான் வசன கவிதை. உரைநடை மாதிரியும் இருக்கும், கவிதை மாதிரியும் இருக்கும். யாப்பு அப்படின்ற ஒரு ஜென்ரல் பிரின்சிபல்ஸ், கவிதைக்கு தேவையான அந்த இலக்கணங்கள்லாம் விட்டு இருக்கிறது தான் வசன கவிதை அப்படின்றது. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி அல்லது ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோஸ் பொயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ். இதை தமிழில் பாரதியார் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார்.
ஸோ நம்ம உணர்ச்சி பொங்க ஒரு கவிதை படைக்கிறப்ப யாப்பு நீங்கள் இதெல்லாம் இப்படி இருக்கணும் கவிதைக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்ததை உணர்ந்த மாதிரியே சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த ப்ரோஸ் பயிற்சி வசன கவிதை அப்படின்ற பாரதியார் உருவாக்குறாரு. இவ்வசன கவிதையே புதுக்கவிதை அப்படின்ற வடிவம் பெற்றது. வசன கவிதை தான் புதுக்கவிதை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பாரதியாரோட ஒரு இயற்கையில் உள்ள ஒலிகளை வச்சு ஒரு கவிதை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீந்தறியிட 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 பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தறியிட தக்க ததித்திட தித்தோம் அண்டம் சாயுது சாயுது பேய்கொண்டு யாக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தறியிட தாம் தறியிட தாம் தறியிட தாம் தறியிட அப்படின்ற ஒரு பாடல். இதில் வந்து இயற்கையில் உள்ள ஒலிகளை வந்து உணர்வுகளை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பாரதியின் வசன நடை. இதில் சீட்டுக்கவி அப்படின்ற சிட்டுக்குருவியை பற்றி ஒரு வசன நடையில் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தலாம். சிறிய தானியம் போன்ற மூக்கு சிறிய தானியம், சின்ன கண்கள், சின்ன தலை, வெள்ளை கழுத்து, அழகிய மங்கள் வெண்மை நிறமுடைய பட்டு போர்த்த வயிறு, கருமையும் வெண்மையும் கலந்த சாமல் நிறத்தாலாகிய பட்டு போர்த்த முதுகு, சிறிய தோகை, துளி துளி கால்கள், இத்தனையும் சேர்ந்து ஒரு பச்சை குழந்தையின் கைப்பிடியிலேயே பிடித்து விடலாம். இவ்விதமான உடலை சுமந்து கொண்டு என் வீட்டிலே 2 உயிர்கள் வாழ்கின்றன. அவற்றில் ஒன்று ஆண், மற்றொன்று பெண். அவங்க வீட்டில் உள்ள 2 சிட்டுக்குருவிகளை பற்றி இப்படி எழுதியிருக்காரு. ஸோ பாரதியாரோட வசன நடை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம், சிட்டுக்குருவியை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பாரதியாரோட காணி நிலம் அப்படின்ற ஒரு கவிதை பார்த்துருப்போம். அதில் அப்படின்றது பார்த்துருப்போம். கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குயில் அப்படின்றது கூவும் அப்படின்றது தான் வந்து முறையான வாக்கியமாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே கத்தும் குயிலோசை, குயில் கத்தும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏன் இது வந்து பாரதியார் யூஸ் பண்ணியிருக்காருனா, இது கவிதையில் வந்து இருக்கிறதுனால இது வலுதான், மரபு தானே, இது மரபு சொற்கள்னு சொல்லுவாங்கள்ல, ஒலிகள், மரபு ஒலிகள். அதில் வந்துட்டு கவிதையில் இடம்பெற்றிருக்கிறதுனால இது வலுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். ஸோ அதனால் மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இது. அடுத்து ஒரு பாரதியாரோட பாடல். நிலாவையும் வானத்தையும் மீனையும் காற்றையும் நேர்பட வைத்ததாங்கே குழாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படைத்தோம். உலாவும் மனச்சிறு புல்லினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம். பலாவின் கனிசுவை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ. பாரதியார். ஸோ இது வந்து ஒரு இயற்கையை பற்றின ஒரு கவிதை பாரதியாரோடது. நெக்ஸ்ட்டு பாரதியின் மொழிபெயர்ப்பு. பாரதி என்னென்ன வார்த்தைகளை எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா, எக்ஸிபிஷன் அப்படின்றதுக்கு காட்சி பொருட்காட்சி அப்படின்ற வார்த்தைகள். காட்சி பொருட்காட்சி அப்படின்றது எக்ஸிபிஷன். ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் இருப்பு பாதை. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் இருப்பு பாதை. புரட்சி அப்படின்னா ரெவல்யூஷன். ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம், ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்தலாம். பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடனும் போதினிலே அப்படின்ற பாடல் வரியில் உள்ள பாடல் தான் இது. நெக்ஸ்ட்டு இட் கேவ் வள்ளுவா த கிரேட் ஃபார் ஆல் த வேர்ல்ட் டு ஹேவ் அண்ட் த ஃபேம் ரோஸ் ஸ்கை ஹை ஆஃப் அவர் தமிழ் லேண்ட். It made a necklace of gems named the Lay of the Anglet, which grips enraptured hearts in our Tamil land. Voice of Bharati. இந்த பாடலோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு ராமாயண பாடலில் ஒரு அயோத்திய காண்டத்தில் ஒரு பாடல் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பாரதியார் பற்றி என்ன சொல்கிறாங்க. கவிதைகள் மூலம் பெரும் இன்பங்கள் எத்தனையோ, அதில் ஒன்று சந்த இன்பம். சந்தம் அப்படின்றது இருக்கும். பொருள் புரியாவிடனும் சந்த இன்பம் மகிழ்ச்சி ஊட்டுகிறது. ஸோ பொருள் புரியாட்டியும் சில இடத்துல அது சந்தம் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து இப்போது ஒரே மாதிரி ரைமிங்காக வந்தாலோ இல்லை அது மாதிரி உள்ளதோ வந்து அது ஒரு இன்பமாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க.
ஓசை தரும் இன்பம் ஓமையில்லா இன்பமடா அப்படின்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் பாரதி. ஓசையில்லா இன்பம் ஓசை தரும் இன்பம் ஓமையில்லா இன்பமடா பாரதியார். ஓசை தரும் இன்பம் ஓமையல்லா இன்பமடா பாரதியார். இந்த கம்பராமாயண பாடலே இன்னொன்று. உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை. கவிஞனின் உலகம் இடம் எல்லை அற்றது, கால எல்லை அற்றது. கவிஞனின் சிந்தைக்குள் உருவாகும் காட்சியை சொல்லை கொண்டு எழுப்புகிறான். அவன் கண்ட காட்சிகள் அதற்கு துணை புரிகின்றன. கேட்ட ஓசைகள் துணை புரிகின்றன. விழுமியங்கள் துணை புரிகின்றன. ஒப்புமைகள் துணை புரிகின்றன. கலையின் உச்சம் பெறுவதுதான் அவன் எல்லையாகிறது. கம்பன் அப்படிப்பட்ட கவிஞர் தான். ஸோ கம்பன் பற்றின சிறப்பு. அதற்கு தான் பாரதியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்கிறாரு பாரதியார். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எல்லையற்ற ஒரு கவிஞர் கம்பன். ஸோ கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்கிறாரு பாரதியார். இது என்னென்னா, ராஜம் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவர் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்ற ஒரு புதினத்தை எழுதியிருக்காரு. பாஞ்சாலி சபதம் அப்படின்றது எழுதினது பாரதியார். பாஞ்சாலி சபதம் எழுதிய பாரதி அப்படின்றது பாரதியாரோட வரலாற்று புதினம். இதை எழுதினது ராஜம் கிருஷ்ணன். நெக்ஸ்ட்டு பாரதி பற்றினா ஓல்டு புக்கில் உள்ளது பார்த்துடலாம். சுப்பிரமணிய பாரதியார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள, இப்போது தூத்துக்குடி மாவட்டம். ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் 11/12/1882 பிறக்கிறாங்க. மதுரையில் 1904 தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் பாரதியார். மதுரையில் 1904 தமிழாசிரியராக இருக்கார். 1904 தமிழாசிரியராக இருக்கார். ஸ்வதேசமித்திரன் இந்த பத்திரிகையோட உதவி ஆசிரியராக இருக்கார். ஸ்வதேசமித்திரனின் உதவி ஆசிரியர், இந்தியா அப்படின்ற பத்திரிகையோட ஆசிரியராக இருக்கார். 1907 சூரத்தில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மாநாடு அப்படின்றது நடக்குது. ஸோ 1907 சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். பாலகங்காதர திலக், அரவிந்த் கோஷ் 2 பேரோட சேர்ந்து சுயராஜ்யத்துக்கு ஆதரவாக செயல்பட்டார் பாரதியார். பாலகங்காதர திலகர், அரவிந்த் கோஷ் 2 பேரோட சேர்ந்து சுயராஜ்யம், ஸ்வராஜ் அப்படின்றது வேணும் அப்படின்றதுக்காக பாடுபட்டார். 1907 வாரப்பத்திரிகை, தமிழ் வாரப்பத்திரிகை இந்தியாவின் ஆசிரியர் ஆவார். ஸ்வதேசமித்திரனோட உதவி ஆசிரியர், இந்தியா அந்த பத்திரிகையோட ஆசிரியராக பணியாற்றார். அதே சமயத்தில் பாலபாரத் அப்படின்ற ஆங்கில பத்திரிகையையும் வெளியிடுறார் பாரதியார். பாலபாரத் அப்படின்ற இங்கிலீஷ் ஜேர்னலையும் வெளியிடுறாங்க பாரதியார். 1908 சென்னையில் மாபெரும் கூட்டத்தை நடத்தி சுயராஜ்ய நாளை கொண்டாடினார். 1908 ஸ்வராஜ் டே அப்படின்றது கொண்டாடுவாங்க. அவரது பாடல்களான வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம் அப்படின்றது அச்சிடப்பட்டு தமிழ் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. ஸோ பாரதியாரோட பாடல்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம். அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்றது எந்த ஒரு செய்யுளை பார்த்து பாரதியார் இதை பாடுறதுக்கு தூண்டினது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம போன பாட்டில் பார்த்தோம். வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம் அப்படின்றத அச்சிட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க. 1908 வஉசிக்கு எதிராக ஆங்கில அரசு ஒரு கேஸ் போடுறாங்க. அதற்கு வஉசிக்கு ஆதரவாக இவர் சாட்சி சொன்னார். இதனால் ஆங்கில அரசு இவரை கைது செய்ய ஆணை பிறப்பித்தது. அதனால பாரதியார் பிரெஞ்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த புதுவைக்கு தப்பி ஓடினார். 1908 புதுச்சேரிக்கு போனாலும் அங்கிருந்து தன்னோட தினசரி, வார இதழ், மாத இதழ்களை தொடர்ந்து வெளியிட்டு வந்தார். ஆனால் ஆங்கில அரசு 1909 இவரோட படைப்புகளுக்கு தடை அப்படின்றது வெளியிடுறாங்க. தடை விதிக்கிறாங்க ஆங்கிலேய அரசு. முதல் உலகப் போருக்கு பிறகு, அதாவது 1918 நவம்பரில் பாரதியார் கடலூருக்கு
வந்தார். அந்த காலகட்டத்தில் இவர் கைது செய்யப்படுறாரு. பாரதியார் 1918 நவம்பரில் கடலூருக்கு வராரு புதுச்சேரியிலேருந்து. அந்த சமயத்தில் கைது செய்யப்படுறாரு. ஆனால் 3 வார காவலுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். 3 வார காவலில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் விடுவிக்கப்பட்டார். பல்வேறு இன்னல்கள் மற்றும் வறுமையை அனுபவித்த பாரதி சென்னையிலிருந்து சுவிதேசமித்திரன் பத்திரிகையின் ஆசிரியராக மீண்டும் பணியாற்றினார். செப்டம்பர் 11, 1921 காலமானார். செப்டம்பர் 11/9/1921 இறந்துடுறாங்க. ஏறத்தாழ 90 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் பாரதி நம்மிடையே தமிழ் தேசியம் மற்றும் இந்திய ஒற்றுமையின் ஒரு சின்னமாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். 90 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அது பழைய புக்குன்றதுனால இப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுவிதேசமித்திரனோட உதவி ஆசிரியராக இருந்திருக்காரு. பின்னால் ஆசிரியராக இருந்திருக்காரு. ஆனால் சுவிதேசமித்திரனின் ஆசிரியர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் 1905 வங்க பிரிவினை பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்றது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர்களில் யார்? வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர். 1907 மே திங்கள் பாரதியார் காங்கிரஸ் இயக்கத்தின் தீவிரவாத தலைவர்களில் ஒருவரான பிபின் சந்திரபால் என்பவரை சென்னை நகருக்கு வரவழைத்து உரை நிகழ்த்த செய்தார். 1907 மே மாதம் பிபின் சந்திரபால் சென்னைக்கு வருவாங்க. ஒரு உரை அப்படின்றது பேசுகிறாங்க. 1907 சூரத் ஸ்பிளிட் அப்படின்றது சூரத் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் சூரத் ஸ்பிளிட் அப்படின்றது நடக்குது. அப்போது வ.உ.சியும் மற்ற தேசியவாதிகளும் இணைந்து சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவித்தனர். வ.உ.சி மற்ற தேசியவாதிகளோட சேர்ந்து சென்னை ஜனசங்கம் அப்படின்றது 1907 தொடங்குறாங்க. சுப்பிரமணிய பாரதி சிறந்த முற்போக்குவாதியாகவும் பழமைவாதத்தை சாடுபவராகவும் புரட்சிகரமான அரசியல் சமூக சிந்தனைகளை கொண்டவராகவும் விளங்கினார். இது தெரியும். தமிழ் வார இதழ் இந்தியா அப்படின்றத தொடங்கி அதோட ஆசிரியராக பணியாற்றாரு. அதே போல் ஸ்வதேச கீதங்கள் அப்படின்ற தேசிய பாடல்கள் அவர் எழுதியிருக்கார். இந்த ஸ்வதேச கீதங்கள் அப்படின்றதுல தான் இவரோட ஞான குரு நிவேதிதா அப்படின்றத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒப்பந்த கூலி முறை அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்றைய நடைமுறையில் இருக்கும் ஒப்பந்த தொழிலாளர் திட்டத்திற்கு முற்றிலும் மாறான தண்டனைக்குரிய ஒப்பந்த முறை. இப்போ உள்ள ஒப்பந்த முறை மாதிரி கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அப்படின்றது கிடையாது. அப்போ உள்ளது ரொம்ப தண்டனைக்குரிய ஒரு கான்ட்ராக்ட் லேபராக இருந்திருக்காங்க. இம்முறையின்படி கூலி அப்படின்றது உங்களோட பெயர். ஒப்பந்த தொழிலாளர் அழைக்கும் பெயர் தான் கூலி. சிறைச்சாலை போன்ற சூழலில் பணி செய்ய வேண்டும். பணியில் அலட்சியம் காட்டினாலோ அல்லது பணி செய்ய மறுத்தாலோ, மிடுக்காக திரிந்தாலோ, உத்தரவுக்கு கீழ்ப்படிய மறுத்தாலோ, ஒப்பந்த காலம் முடியும் முன் பணியை விட்டு விலகினாலோ கூலியை மறுக்கவோ அல்லது சிறை தண்டனை வழங்கவோ முடியும். இது இந்த பரதேசி படத்தில் வர்ற மாதிரி தான். இது ஓர் அற்ப பிரச்சனைக்காக கூட சட்ட சரத்துக்களை காட்டி தோட்ட உரிமையாளர்கள் தொழிலாளர்களின் சம்பளத்தை மறுப்பதோ அவர்களை சிறையில் அடைக்கவோ செய்தனர். கூலி உயர்வுக்காகவோ அல்லது ஒப்பந்தத்தை முறிக்கவோ செய்திட சங்கம் வைத்து போராட ஒப்பந்த கூலி சட்டம் தோட்ட தொழிலாளர்களை அனுமதிக்கவில்லை. ஒப்பந்த கூலி சட்டம் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஆக்ட் அப்படின்றது இருந்திருக்கு. அதில் இதை ஒப்பந்த அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை ஏற்றுறதுக்கோ இந்த ஒப்பந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறதுக்கோ போராடினாங்க. இருந்தாலும் தோட்ட தொழிலாளர்களுக்கு அது கொடுக்கல. பாரதி தன்னோட பாட்டு தான் கரும்பு தோட்டத்திலே அப்படின்ற பாடலில் பெண் தோட்ட தொழிலாளர்களின் பரிதாப நிலையை பாடியிருப்பார். கரும்பு தோட்டத்திலே அப்படின்றது பெண் தோட்ட தொழிலாளர்களின் பரிதாப நிலையை சொல்லியிருப்பாங்க பாரதியார். பாரதி பற்றின மற்ற பார்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.